Welcome to Nagu's Handwork. இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி பேக் அண்ட் வீல் கிரானி ஸ்கொயர் பண்ண போறோம். கிரானி ஸ்கொயர்ல கொஞ்சம் டிஃபரண்டான ஒரு மெத்தட் இது. இந்த கிரானி ஸ்கொயர்லாம் நம்ம வந்து செப்பரேட்டா பண்ணி எப்படி ஜாயின் பண்றதுன்னு நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோல. இந்த ரெண்டு பீஸையும் எப்படி ஜாயின் பண்றது, அப்புறம் இந்த பீஸையும் இதை எப்படி ஜாயின் பண்றதுன்னு நான் காமிச்சிருக்கேன். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு crochet இது. இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம இந்த பேக் அண்ட் வீல் ஸ்கொயர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து crochet த்ரெட் யூஸ் பண்ணுறேன். உங்கள் crochet ஹூக் 2.5 mm ஹூக்கும் பேர் ஆஃப் சிசர்ஸ். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த பேக் அண்ட் வீல் ஸ்கொயருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்லிப் நாட் போட்டுப்போம். ஏன்னா நம்ம வந்து இது வந்து சர்க்கிளில் ஆரம்பித்து நம்ம வந்து ஸ்கொயரில் பண்ண போகிறோம். ஸோ வந்து இப்போ நம்ம ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போ செயின் 5 yarn over pull through. ஸோ 1 2 3 4 and 5. இப்போ 5 போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்க இந்த ஃபர்ஸ்ட் செயினில் வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம ட்ரிபிள் crochet யூஸ் பண்ணுறதுனால செயின் 4 போட போகிறோம். 1 2 3 and 4. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் crochetவாக கவுண்ட் ஆகும், ஃபாலோட் பை 1 செயின். ஸோ டோட்டலாக 5 செயின்ஸ் போட்டிருக்கோம். ட்ரிபிள் crochet வித் செயின் 1 ஸ்பேஸ். இப்போ நெக்ஸ்ட் ட்ரிபிள் crochetக்கு yarn over twice, go through the space, yarn over, pull through. So பார்த்தீங்கன்னா yarn over, pull through the first two, yarn over, pull through the next two, yarn over, pull through the last two. இதுதான் நம்மளோட ட்ரிபிள் crochet. இப்போ ஒரு செயின் 1 போட்டு அதே மாதிரி yarn over twice இந்த ஸ்பேஸில் போயிட்டு yarn over, pull through, yarn over, pull through the first two, yarn over, pull through the next two, and yarn over, pull through the last two, and chain 1. ஸோ பார்த்தீங்கன்னா 2 ட்ரிபிள் crochet போட்டிருக்கோம். இந்த ஸ்டார்டிங்கில் இருக்க செயின் 4ஐயும் சேர்த்து 3. நம்மளுக்கு டோட்டலாக அந்த ரவுண்டில் 12 வேணும். இன்னும் 9 மோர் போடணும். ஸோ yarn over twice இந்த ஸ்பேஸ்க்குள்ளே போய் yarn over, pull through, yarn over, pull through first two, yarn over, pull through next two, and yarn over, pull through last two, chain 1. ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இந்த ரவுண்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஃபர்தர் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ப்ரொசீட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிச்சு. ஸோ டோட்டலாக வந்து நான் 12 ட்ரிபிள் crochet போட்டேன். கடைசியாக ஒரு செயின் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து 4th செயின், ஸோ 1 2 3 and 4th செயினில் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 12 ட்ரிபிள் crochets வித் 12 செயின் 1 ஸ்பேஸ் இருக்கணும். இப்போ போட்டு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹாஃப் டபுள் crochetல பஃப் ஸ்டிச் நம்ம பண்ண போகிறோம். இந்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ yarn over, go through. ஸோ பஃப் ஸ்டிச் வந்து 3 டைம்ஸ் நம்ம போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் 1 2 and 3. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 7 லூப்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 இருக்குது. ஸோ yarn over, pull through all the 7. இப்போ வந்து ஒரு செயின் 1 பஃப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் 1 போடுறோம். இப்போ இதே ஸ்பேஸில் திருப்பியும் நம்ம பஃப் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ 3 டைம்ஸ் போடணும். 1 2 3 போட்டோம் இல்லையா. இப்போ வந்து yarn over, pull through all the 7 loops, chain 1. ஸோ இதுதான் நம்மளோட ரெப்படிஷன். ஸோ ஒவ்வொரு ஸ்பேஸ்லேயும் இந்த மாதிரி பஃப் ஸ்டிச் ஃபாலோட் பை அ செயின் 1 நம்ம போட போகிறோம். ஸோ 2 and 3. ஸோ yarn over, pull through all the loops, chain 1. அப்புறம் இதே ஸ்பேஸில் நம்ம போட போகிறோம். இதுதான் நம்மளோட பேட்டர்ன் இந்த ரவுண்டுக்கு. இப்போ இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே செயின் 1 ஸ்பேஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்பேஸ்லேயும் நம்ம 2 பஃப் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் நம்மளுக்கு வந்து 24 பஃப் ஸ்டிச்சஸ் இருக்கணும்.
நான் உங்களுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுறப்ப காமிக்கிறேன் இந்த பஃப் ஸ்டிச்சஸ் வந்து எப்படி நம்ம முடிக்கணும்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நம்பர் 2ஓட எண்டில் நம்மளுக்கு டோட்டலாக 24 பஃப் ஸ்டிச்சஸும் 24 செயின் 1 ஸ்பேஸும் இருக்கும். இப்போ இங்கே இருக்க அந்த ஃபர்ஸ்ட் பஃப்பில் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சர்க்கிளில் இருக்குது. இதை நம்ம ஸ்கொயராக இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம இந்த ஸ்பேஸில் என்ன ஒர்க் பண்ண போகிறதுனால இந்த ஸ்பேஸில் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். ஃபைன். இப்போ செயின் 6 1 2 3 4 5 and 6. இது எப்படி கவுண்ட் ஆகும்னா 4 chains followed by a chain 2 space. இப்போ இதே ஸ்பேஸில் ஒரு ட்ரிபிள் crochet. So yarn over twice, pull through, yarn over, pull through first 2, yarn over, pull through next 2, and finally yarn over, pull through the last 2. So இது போட்டாச்சு. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கார்னர். இப்போ செயின் 1. அடுத்து நம்ம போட போகிறதெல்லாம் வந்து ரெப்படிஷனில் வரும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ரோஷே, செயின் 1 போட்டு நெக்ஸ்ட் ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ரோஷே, செயின் 1. இப்போ இருக்க அடுத்த 3 ஸ்பேஸில் 1 1 half டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷே, chain 1. So second half double crochet. So 3 loop இருக்கும். 3 loopலயே நம்ம வந்து pull பண்ணிரணும். chain 1. next spaceலயே ஒரு half double crochet, chain 1. இப்போ அடுத்த ஸ்பேஸ்ல ஒரு double crochet, chain 1. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்து ட்ரிபிள் crochet, chain 2, ட்ரிபிள் crochet, chain 1, 1 double crochet, chain 1, 3 half double crochet, அதுக்கப்புறம் ஒரு double crochet போட்டு ஒரு chain 1 போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கார்னர் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிபிள் crochet, chain 2 and a triple crochet in the same space. chain 1. இப்போ நம்ம வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். இங்கே பண்ண மாதிரியே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு double crochet, chain 1 and 3 half double crochets with chain 1 space and a double crochet. அப்புறம் திருப்பி இந்த கார்னர் ஒர்க் பண்ணணும். ஸோ இதே தான் ரெப்படிஷன். இதே இது ஃபாலோ பண்ணுங்கள். நான் இங்கே முடிக்க போகிறப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஸ்டார்டிங்கில் 6 chains போட்டோம் இல்லையா, இங்கே டாப் ஆஃப் த 4th chain. ஸோ 1 2 3 and 4. டாப் ஆஃப் த 4th chainல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். கடைசியாக ஒரு செயின் 1 போடணும். அது மறக்காமல் போட்டுருங்க. ஃபைன். இப்போ நம்ம இது முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே நான் பீசஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது மாதிரி பண்ண போகிறோம். இது நம்ம இப்போ போட்ட பீஸ். இது நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் இந்த 2 பீஸையும் உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ரைட் சைடு. இந்த ரைட் சைடு ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். இது வந்து ராங் சைடு, அதே மாதிரி இதுவும் வந்து ராங் சைடு. ஸோ வந்து ராங் சைடு ரெண்டும் வந்து ஒன்றோட ஒன்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல நான் வந்து ஏற்கனவே இந்த த்ரெட்டு நான் வந்து வீவ் ஆஃப் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஃபைன். இது ரெண்டையும் வந்து இப்படி ஒன்றோட ஒன்று வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கார்னர்லேருந்து தான் ஒர்க் பண்ண போகிறோம். ரெண்டும் வந்து நீங்கள் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இது ரெண்டுலேயும் இந்த கேப்பில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டையும் வந்து ஈக்குவல் போர்ஷனில் வச்சுட்டு இங்கே இருக்க அந்த ஃபர்ஸ்ட் கேப் இருக்கு இல்லையா, அந்த செயின் 2 ஸ்பேஸில் உள்ளே விட்டுட்டு அதே மாதிரி இங்கே இருக்க செயின் 2 ஸ்பேஸ்லேயும் விட்டு நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஒரு செயின் போட்டுக்கிறோம். ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த அடுத்த ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, இந்த ஸ்பேஸ்லேயும் இந்த பக்கம் வந்து பிங்க்கில் இருக்கிறதுலேயும் வந்து இன்னொரு ஸ்பேஸ்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் 1. இப்போ இந்த ஸ்பேஸில் போயிட்டு அதே மாதிரி இங்கே பின்னாடி பிங்க்லேயும் வந்து நெக்ஸ்ட் ஸ்பேஸில் போய் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு செயின் 1. இப்போ இந்த ஸ்பேஸில் போயிட்டு அதே மாதிரி இங்கே பின்னாடி இருக்க அந்த ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் ஒரு செயின் 1. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்பேஸ் செயின் 1, நெக்ஸ்ட் ஸ்பேஸ் செயின் 1, இந்த ஸ்பேஸ் சிங்கிள் க்ரோஷேல, அப்புறம் செயின் 1, கடைசியாக இந்த செயின் 2 ஸ்பேஸ்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் a செயின் 1. இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இது ரெண்டுமே வந்து ரைட் சைடு. பாருங்கள் பர்ஃபெக்டாக நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பீஸ் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இதையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த 2 பீஸ் எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். 2 ரைட் சைடும் வந்து ஒன்றோட ஒன்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுட்டு நம்ம வந்து இந்த சைடில் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஸ்பேஸில் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2 ரைட் சைடையும் நான் வந்து ஒன்றா ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த கார்னரும் இந்த கார்னரையும் ஒன்றா வச்சுக்கோங்க. உங்கள் நீடில் அதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி இந்த த்ரெட்டை உள்ளே புல் பண்ணிப்போம். புல் பண்ணி இதை வந்து ஒரு நாட் போட்டு டை பண்ணிக்கின்றுங்க. நாட் போட்டு டை பண்ணால் இங்கே நம்மளுக்கு வந்து செக்யூர்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி உள்ளே புல் பண்ணிக்கோங்க. புல் பண்ணி செயின் 1 போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஃபைன். இப்போ நம்மளோடது செக்யூர்ட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் 1. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்பேஸ்லேயும் சிங்கிள் க்ரோஷே, செயின் 1. ஸோ நம்ம இந்த பீஸ் ரெண்டையும் எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி தான் இது நம்ம வந்து பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இங்கே இருக்க கேப்லேயும் இங்கே இருக்க கேப்லேயும் நீங்கள் வந்து கரெக்டாக இன்சர்ட் பண்ணுற மாதிரி மட்டும் பார்த்துக்குங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து என்டையர் இதுக்கும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண வேண்டியது தான். ஸோ நம்மளோட இந்த வேகன் வீல் கிரானி ஸ்கொயர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ஸ்டிச். நான் இது வந்து க்ரோஷே த்ரெட் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இதை வந்து நீங்கள் உள் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அந்த வேகன் வீல் இது வந்து உங்களுக்கு என்ன லென்த்துக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நிறைய நம்பர் ஆஃப் வேகன் வீல் கிரானி ஸ்கொயர்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான வேகன் வீல் கிரானி ஸ்கொயரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.